விளம்பரத்துக்காகவே பல்லாயிரம் கோடி ரூபாயை மாதந்தோறும் செலவு செய்கிற மோடி அரசை நோக்கி உங்க கேள்வியை கேளுங்க சார். ஏன் இவ்வளவு நடுக்கம் உங்களுக்கு? அமலாக்கத்துறை வீட்டுக்கு வந்துடும், உங்க மாமனார் வீட்டுக்கு அமலாக்கத்துறை போயிரும்னு பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. அரசியலுக்கு வந்துட்டா பயத்தை தூர தள்ளி வச்சிடணும். அந்த நிலைப்பாட்டுக்கு நீங்க முதல்ல வாங்க. நீங்க திரும்ப திரும்ப தமிழ்நாடு அரசை குறை சொல்வதன் மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு எந்த நட்டமும் இல்லை. மாறாக நீங்கள் அம்பலப்பட்டு போய் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கூட உணராமல் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். கூத்தாடுகிற ஒரு கூத்தாடியை போல நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுடைய பேச்சு எத்தகைய பேச்சாக இருக்கிறதுன்னு கேட்டா, ஒரு சராசரி அறிவு உள்ள மனிதன் பேசுகிற பேச்சாக கூட இல்லை. நீங்க தினந்தோறும் பரப்புகிற அவதூறுகள் வெறும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி கல்லறிய வேண்டும் என்கிற சிந்தனையில் தான் இருக்கிறதே தவிர தமிழ்நாட்டு மக்கள் குறித்த சிந்தனையாக நீங்கள் பேசுகிறீர்களா மேடையில்? அது குறித்த சிந்தனை உங்களுக்கு இருக்கிறதா? தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன திட்டங்களை விஜய் மூலமாக நீங்கள் செய்ய போகிறீர்கள், அதை பேசுங்க. உங்க கட்சியினுடைய கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கு என்ன திட்டம் உங்களிடத்துல இருக்கு? மேலாண்மை குழுவுக்கு ஏதோ பொதுச் செயலாளர்லாம் சொல்றாங்க. அந்த மேலாண்மை குழு என்ன செய்ய போகுது? அதனுடைய செயல் திட்டம் என்ன? 2ஆம் ஆண்டு துவக்க விழால அதை பேசுங்க உங்க கட்சிக்காரங்க கிட்ட. அதை விட்டுட்டு வெறுமனே திமுகவை நோண்டுகிற வேலையே மீண்டும் மீண்டும் செய்வதன் மூலமாக ஆதவ அர்ஜுன் பெற போகிற பலன் என்ன? ஆதவ அர்ஜுனை யாரோ இயக்குகிறார்கள் என்று பேசுகிற செய்தி உண்மை என்று அவரே சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவருடைய மேடை பேச்சுகளின் மூலமாக அதை உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அப்போது யாருக்காக வேலை செய்கிறார்? அவர் விஜய்க்காக கூட வேலை செய்யவில்லை. அவர் விஜய்க்காக வேலை செய்வதாக இருந்தால் இந்த கட்சியினுடைய கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கு வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி வாகை சூடுவதற்கல்லவா வியூகம் வகுக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு திமுகவை குறை சொல்வதன் மூலமாக எந்த அரசியலை நோக்கி நகருகிறார்? விஜய்க்கும் அவர் உண்மையாக இல்லை. கடந்த காலத்தில் இருந்த அண்ணன் திருமாவுக்கும் அவர் உண்மையாக இல்லை. அவர் வேறு யாருக்கோ வேலை செய்கிறார். அவர் யாருக்கு வேலை செய்கிறார் என்பதை நாட்டு மக்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். எனவேதான் ஆதவ அர்ஜுன் போன்றவர்கள் அரசியலில் நிறைவேற முடியாத சூழல் உருவாகி இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன்.